செப்டம்பர் 23 நடைபெறவிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அடுத்த ஆண்டு தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அனுமதி வழங்குவதில் காவல்துறை ஏற்படுத்திய தாமதத்தால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மாநாட்டு தேதி அறிவிக்கப்படாத காரணத்தால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், விஜய் ரசிகர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். பருவமழை தொடங்கும் என்பதால் அக்டோபர் 15ற்குள் மாநாட்டை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. செப்டம்பர் 23 நடைபெறவிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அடுத்த ஆண்டு தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அனுமதி வழங்குவதில் காவல்துறை ஏற்படுத்திய தாமதத்தால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மாநாட்டு தேதி அறிவிக்கப்படாத காரணத்தால் தமிழக வெற்றி நிர்வாகிகள், விஜய் ரசிகர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். பருவமழை தொடங்கும் என்பதால் அக்டோபர் 15ற்குள் மாநாட்டை நடத்த ஜனவரி மாதம் மாநாடு நடத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வீரகுமார், வணக்கம். செப்டம்பர் 23 நடைபெறவிருந்த தமிழக வெற்றிக் கழக மாநாடு அடுத்த ஆண்டு தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் வீரகுமார். வணக்கம் பிரகாஷ். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு எப்போது நடைபெறும் என்ற கேள்விக்குறியானது எல்லாரிடமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே செப்டம்பர் 23 தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற இருந்ததாக கூறப்பட்ட நிலையில தற்போது அந்த தேதியில் மாற்றம் ஏற்பட்டதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. குறிப்பா எந்த தேதி என்பது குறித்து விஜயே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிடுவார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய அறிக்கையாகவோ இல்லது தகவல் எதுவும் தேதி தொடர்பா வராத நிலையில அடுத்த ஆண்டுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு தள்ளி போகிறதா என்ற ஒரு கேள்விக்குறியானது எழுந்திருக்கிறது பிரகாஷ். குறிப்பா பார்த்தோம்னா அடுத்த மாதம் 3வது வாரங்கள்ல வடகிழக்கு பருவமழையானது தொடங்க உள்ள நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு இந்த வடகிழக்கு பருவமழையில வைத்தோம் என்றால் இந்த தென் மாவட்டங்கள் மற்றும் தூர இருந்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய அளவுல இது பிரச்சனையை ஏற்படுத்தணும். அதனால மாநாடு சிக்கல்ல இருக்கும்னு தெரிவிச்சிருந்தாங்க. எனவே அக்டோபர் 15 இந்த வருடத்துல நடத்தணும் அப்படின்னா நடத்தி முடிக்க வேணும்னு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அக்டோபர் 15 ஒரு மாதங்கள் கூட இல்லாத நிலையில இந்த ஆண்டு தமிழக வெற்றிகளுடைய முதல் மாநாடு நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அந்த அடையாள அட்டை வழங்குவது, உறுப்பினர்களை சேர்ப்பது, அதோடு மட்டுமல்லாமல் உறுப்பினர்களை அழைத்து வரக்கூடிய பேருந்துகளுக்கு முன்பணம் செலுத்துவது என எல்லா தேவைகளும் இருப்பதாகவும் அந்த தேவைகளுக்கு கிட்டத்தட்ட 1 மாதங்கள் தேவைப்படுவதாகவும் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தேதி தொடர்பா 1 மாதம் கூட இல்லாத நிலையில அறிவிப்பு எதுவுமே வெளிவராத காரணத்தினால இந்த பருவமழை காலங்கள்ல மாநாடு நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதங்கள்ல முதல் அல்லது பொங்கல் கழித்து மாநாடு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பா திமுக சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, திமுக மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் எந்தவித இடையூறு வழங்க வேண்டாம் என ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில திமுக சார்பில் மேலிடத்திலிருந்து உத்தரவு வழங்கியிருந்தாலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடா இருக்கட்டும் இல்ல கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இடையூறு வழங்குவதாகவே தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா கட்சியினுடைய கொடியை ஏற்றுறது, கட்சியினுடைய கொடியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல திமுக மாவட்ட நிர்வாகிகள் கட்சியினர் குறுக்கீடு செய்வதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா கட்சியினுடைய கொடியை மக்கள் புழங்கும் இடத்துல நிறுவக்கூடாதுன்னு மக்கள் புழக்கம் இல்லாத இடங்கள்லயே கட்சியினுடைய கொடியை ஏற்றுவதற்கு அனுமதி தருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில பல சிக்கல்களுக்கு மத்தியில இந்த மாநாடு நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இந்த மாநாடு இந்த ஆண்டு நடைபெறுவதா அப்படின்னு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் சரி, தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் என எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியானது எழுந்திருக்கிறது. அதே போலவே இந்த மாநாடை பற்றி இப்போது பேச வேண்டாம் என ஒரு பக்கம் கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கோட் படமானது சமீபங்கள்ல வெளியாகிய நிலையில இந்த கோட் படம் தமிழ்நாட்டுல மட்டும் பெரிய அளவுல வசூலை குவித்ததாகவும் மற்ற மாநிலங்கள்ல பெரிய அளவுல கோட் படம் பேசவில்லை எனவும், எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடை இப்போதைக்கு பேச வேண்டாம்,
கோட் படத்தினுடைய வெற்றியானது பல மாநிலங்கள்ல சென்ற வேணும் அப்படின்னு விஜய் தரப்புல தெரிவிச்சிருக்கிறதாக கூறியிருக்கிறாங்க. எனவே இன்னும் ஒரு சில வாரங்கள்ல விஜய் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பா மாநாடுடைய தேதி தொடர்பா வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.